Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பச்சை பட்டாணி வெச்சி ஒரு எம்மியான பரோட்டா செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வெச்சுக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வெடிக்கட்டேன்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கங்க. 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இதுக்கு வதக்கிக்கலாம். நல்ல வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒன்று சேர வதக்கி விட்டுக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட நைட்டில் ஊற வச்சுட்டு காலைல செய்யலாம். இதே மெத்தடில் நல்லா வதக்கி 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான உப்புங்க. இதை போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இதிலே பாதி மட்டர் வெந்துடும். இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால. அவ்வளோதாங்க. தண்ணி கொஞ்சமாக தெளித்து விடுங்க. கொஞ்சம் தாங்க, நிறைய ஊற்றக்கூடாது. இது பாருங்கள், நான் கொஞ்சம் தான் தெளித்து விட்றேன். கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. மூடி போட்டு மூடிடுங்க. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் தான். அவ்வளோதாங்க. பாருங்கள், தண்ணிலாம் சுண்டிடுது. பட்டாணி கலர் மாதிரி இருக்குது. இது கூடவே மல்லித்தழை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பட்டாணி வெந்திருக்குது. இது ஆறட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா இப்போ கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. அவ்வளோதாங்க. நான் அந்த பட்டாணியை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு அரைக்கணும். மிக்சியில் போட்டு தாங்க அரைச்சேன். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம். இதுமாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து 2 உள்ளங்கையிலையும் வச்சு இது மாதிரி செஞ்சுட்டு வட்டமாக செஞ்சுடுங்க. மாவு தொட்டு உருட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 பக்கம் மாவு தொட்டுட்டு நான் முன்னாடியே சப்பாத்தி எப்படி செய்கிறது, சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுமாதிரி கொஞ்சமாக உருட்டிக்குங்க. ரொம்ப உருட்ட தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் பட்டாணியை. அவ்வளோதாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டாணியை நான் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேங்க. சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கினே வாங்க. அவ்வளோதாங்க. ஒரு சுற்றிட்டு மீதி இருக்கிற மாவை எடுத்துருங்க. அவ்வளோதான். இதை கையால் அழுத்தி விடுங்க. கொஞ்சம் மாவு தொட்டுக்கின்னு பாருங்கள், கை உள்ளங்கையில் வச்சுட்டு 2 கட்டை விரலால் அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ரொட்டி ரவுண்டாக வருது பாருங்கள். நம்ம உள்ளே வச்சுருக்கிற பட்டாணியும் சமமாக பரவிடும். அதுக்கப்புறம் மாவு தொட்டுட்டு நம்ம ரொட்டி உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் ரொட்டி உருட்ட தெரியுன்றதுனால நான் வேகமாக உருட்டுறேங்க. தெரியாதவங்க பொறுமையாகவே இது மாதிரி பொறுமையாக உருட்டுங்க. ஏன்னா அது உள்ளே இருக்கிற பட்டாணி வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இது மாதிரி மாவு தொட்டு செஞ்சிங்கன்னா வெளியில் வராது. புதுசாக செய்கிறவங்க இவ்வளோ வேகம் செய்ய தேவையில்லைங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மேலோட்டமாக உருட்டினீங்கன்னா வெளியில் வராது பட்டாணி. பாருங்கள், நான் உருட்டுறேன் பாருங்கள். அழுத்தம் ரொம்ப கொடுக்கக்கூடாது. பாருங்கள், நான் எடுக்காத உருட்டுறேன். தெரியாதவங்க எடுத்து அழகாக உருட்டிக்குங்க. இந்த அளவுக்கு போதுங்க. நம்மளுடைய தவாவை சூடு பண்ணி வச்சுருக்குறேன். அதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வேகட்டோன்னு திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கம் வேக விடுங்க. முன்னாடியே எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. அது பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்குது. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த பட்டாணியும் நல்லா முன்னாடியே வெந்தது தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுக்குங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.
பாருங்கள், நல்லா இது மாதிரி செவக்க எடுக்கணும். நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த இதுக்கு பட்டாணி வச்சு பரோட்டா. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுத்து நம்ம பச்சை பட்டாணி வச்சு பரோட்டா. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், உள்ளார எவ்வளோ அழகாக வெந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.